Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நான் பார்க்க இருக்கிற திரைப்படம் சித்தார்த் சரத்குமார் நடிப்பில் உருவாயிருக்கும் 3 BHK அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் செய்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள் படம் மூலமா கவனம் ஈர்த்தாரு. ஸோ குருதி ஆட்டம்க்கு அப்புறம் அவருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு நல்ல ஒரு மெலோ ட்ராமா ஃபேமிலி டெபிக் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி, அதுல வீடு வாங்குற ஸ்ட்ரகிள் பத்தியும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த விஷயத்த படத்துல எந்த அளவு ஈஸியா கையாண்டிருக்காங்க, அது மூலமா நமக்கு சொல்ல வர மெசேஜ் என்ன, படத்துல இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 2006 ஆரம்பிக்கிற கதையில குடும்பத் தலைவரான சரத்குமார் தன்னோட மனைவி தேவயானி, மகன் சித்தார்த், மகள் மீதா ரகுணத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பெருங்கனவு இருக்கு, எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும் சொந்தமா அப்படிங்கிறது அந்த கனவு. ஸோ அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அதுக்கு தொடர்பான சேவிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க ட்ரை பண்றாங்க. பட் அதில் நிறைய தடங்கள்லாம் வருது. இந்த குடும்பத்தோட ஒரு 20 வருஷ பயணத்தை பேசுற படம் தான் இந்த படம். அந்த 20 வருடங்களோட முடிவில் அவங்களோட கனவு நிறைவேறிச்சா இல்லையா, அதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன, அது மூலமா அவங்க கத்துக்கிட்ட லேர்னிங்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த 3 BHK. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக சித்தார்த் மீண்டும் அவருக்கு ஒரு லைஃப் டைம் ரோல், அதை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த இளமை காட்சிகள் காட்டுறப்ப கொஞ்சம் உறுத்தலா இருந்தாலும் போக போக தன்னோட நடிப்பு மூலமா அந்த குறைகளை மறைக்க வச்சிடறாரு. அதுவும் அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு 20 இயர்ஸ் ஜேர்னியை தன்னோட பாடி லாங்குவேஜ்லையும் சரி, தன்னோட ஆக்டிங் மெச்சூரிட்டியும் சரி சிறப்பாகவே 3ல கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் வர அந்த கோபங்கள், அதுக்கப்புறம் அந்த கோபம் அப்படியே மெச்சூரிட்டியா மாறுறது, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு அந்த போராட்டமா அது வந்து உத்வேகமா மாறுறது, இந்த இடங்கள்லாம் சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. ஃபேமிலியோட அவர் பேசுற காட்சிகள், குறிப்பா அப்பா சரத்குமாரோட அவர் பேசுற காட்சிகள், தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட அவர் பேசுற காட்சிகள்னு நிறைய சீன்ஸ் இந்த படத்துல சித்தார்த்தோட ஆக்டிங்க்கு ஹைலைட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட படத்தோட அன்அஃபிஷியல் கதாநாயகனாக சரத்குமார் அந்த ரோலை சிறப்பாக உள்வாங்கி நடிச்சிருக்காரு. எங்கேயுமே அந்த சுப்ரீம் ஸ்டாரோ இல்லை அந்த ஆக்ஷன் அவதாரமோ தெரியாம கதைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான கேரக்டர் ட்ரிவன் ரோல்ஸ் சரத்குமார் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஆசையாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஏஜ் ஆற விஷயத்தை அவர் டெபிக் பண்ற விதம், அப்புறம் ஆரம்பத்தில் குடும்பத்து மேலே கோவப்பட்டுட்டு திரும்ப வந்து சமாதானப்படுத்துகிற அந்த காட்சிகள், மெலோ டிராமாட்டிக்காக போக வேண்டிய காட்சிகளை தன்னோட ஆக்டிங் மூலமாக ஒரு நல்லதொரு ட்ராமாவாக மாற்றுற அந்த திறமை, இதெல்லாமே சரத்குமார் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக அவரோட கேரியரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஹீரோஸ் தாண்டி படத்தில் வர பெண் கதாபாத்திரங்களும் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. மகளாக வர மீதா ரகுநாத்துக்கும் கதையில் ஒரு நல்லதொரு பங்கு இருக்கு. அண்ட் அம்மாவா வர தேவயானிக்கும் அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன்லையும் ரோல் எழுதப்பட்டிருக்கு. அவங்க 2 பேருக்குமே இந்த வீடு வாங்குற ஜேர்னில ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங். உமன் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு சால்டான சல்யூட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காட்சிகள்ல மீதா ரகுநாத் வர காட்சிகள் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவே இருக்கு. அதில் இருக்கிற ஹியூமரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல தேவயானியோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் மெச்சூர்ட் ஆகுது. அவங்களோட அந்த மெலோ டிராமாட்டிக் காட்சிகளும் இன்னுமே வேற லெவல்ல கிளிக் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சித்தார்த்தோட லவ் இன்ட்ரெஸ்டா வர சைத்ராவோட கேரக்டரை செகண்ட் ஹாஃப்ல திரும்ப கொண்டு வந்த விதம், அந்த ஸ்டோரிக்குள்ள அவங்களையும் ஒரு முக்கிய பங்கா ஆக்கின விதம், நல்லதொரு ரைட்டிங். அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமிக்கலா தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறத சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல வீடு புரோக்கரா வர யோகி பாபு, சித்தார்த்தோட கூட படிக்கிற பையன், அவரோட கஷ்டப்படுற ஜேர்னி, அவர் முன்னுக்கு வர விதம்னு எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் நிறைய மெலோ டிராமாட்டிக் மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்சளவு பாசிட்டிவான காட்சிகளா ஒரு பொயட்டிக்கான விஷுவல்ஸா மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் நிச்சயமா ஒரு 90% வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர டோட்டல் அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக் டோன்ல அந்த ஒரு குடும்பத்தோட கஷ்டப்படுற ஜேர்னியை நல்லாவே டெபிக்ட் பண்ணியிருக்கு. எங்கேயுமே வந்து ரொம்ப அதீதமா சோகத்தை பிழியாம முடிஞ்சளவு அதை ரொம்ப கிரவுண்டடான அப்ரோச்சில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே இந்த படத்தோட ரியலிஸ்டிக் டோனை நல்லாவே செட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டோட்டலாகவே இந்த படத்தை ஒரு வீடியோட வாய்ஸ் ஓவர் மூலமா, ஒரு நரேஷன் மூலமா சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த ஐடியா நிச்சயமா ஸ்மார்ட்டாகவே இருந்தது. அதுக்கு கார்த்தியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அதுக்குமே நிச்சயமா அப்ரிசியேஷன்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி ட்ரிவன் சினிமால கேரக்டர் ட்ரிவனா எல்லா சீன்ஸையுமே எழுதியிருக்காங்க. அந்த எல்லா கேரக்டர் ஆக்ஸும் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆகிறது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு படநிலையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ ஒரு ஃபீல் குட் ஃபீல் வரும். அதுக்கு காரணம் அந்த எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட அந்த ஒரு முழுமையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு ஒரு நீட்டான ரைட்டிங் இந்த படத்தில் தென்படுது.
அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இல்லை பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்லாமல் அவங்கவுங்களுக்கும் சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குன்னு ரொம்ப ரியலிஸ்டிக் டோன்லேயே எல்லா கேரக்டர்ஸும் டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் கமிங்ஸ் மூலமாக, அந்த சிக்கல்கள் மூலமாக அவங்க லேர்ன் பண்ணி எவால்வ் ஆகுறாங்கன்னு அந்த ஜேர்னியை பர்ஃபெக்டாகவே டெபிக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டிங்கை தாண்டி இந்த எல்லா கேரக்டர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்டிங்கையும் கொடுத்தது தான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். தினேஷ் கிருஷ்ணன், ஜித்தின்னு 2 சினிமோட்டோகிராஃபர்ஸ். பெரும்பாலும் காட்சிகள் இண்டோர்ஸ்குள்ளே தான் நடக்குது. நிறைய வீடுகள் மாறுறாங்க. அந்த வீடுகளுக்குள்ளே தான் அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. பட் அதில் எங்கேயுமே போர் அடிக்கிற விஷுவல்ஸ் இல்லாமல் நல்லது ஒரு சினிமோட்டோகிராஃபி படம் எடுக்கவே தென்படுது. கணேஷ் சிவாவோட எடிட்டிங் பேட்டர்னும் இந்த படத்தோட அந்த ஃப்ளோவர்ட் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணல. ரொம்ப வேகமாக கதை சொல்லணும் இல்லை போர் அடிச்சிடாமல் கதை சொல்லணும்லாம் மெனக்கிடாமல் இந்த படத்தில் ஒரு ஃப்ளோ இருக்குது, ஒரு பொயட்டிக்கான ஒரு அந்த சீன்ஸோட மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி எடிட் பேட்டர்ன் இருக்கணும்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா தான் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட் பேட்டர்னுக்குமே நிச்சயமா பாராட்டுகள். பட் இவங்களெல்லாம் தாண்டி இந்த படத்துல இன்னும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்றது அம்ரித் ராம்நாத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அவ்வளோ ஒரு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோரை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. எல்லா எமோஷனல் சீன்ஸும் 2 மடங்கு வேலை செய்யறதுக்கு இவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்களும் பெருசா கதைக்கு தொந்தரவு இல்லாம கதையோட போக்கிலே வருது. அந்த கதையை அந்த இன்ஃபேக்ட் அடுத்தடுத்த ஜேர்னிக்கு மூவ் ஆகிறதுக்கு அந்த பாடல்களும் ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர குடும்ப கஷ்டங்கள், கேரக்டர்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக் டோனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு லைட்டாக ஒரு டோனல் ஷிஃப்ட் தென்படுது. கொஞ்சம் கமர்ஷியல் மீட்டரில் நோக்கி படம் போயிட்டு ஒரு ஃபீலுமே இருக்குது. அதுக்கு காரணமே ஓவர் மெலோட்ராமாவாக போயிட்டா அதுவுமே கொஞ்சம் போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டோனல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா ஒரு மெயின் கேரக்டரோட கேரக்டர் சேஞ்ச் ஓவரும் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் இருந்த அந்த கன்சிஸ்டன்சி, அவரோட கேரக்டர் இப்படி தான் நம்ம ஒரு புரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் விலகின மாதிரியான ஒரு ஃபீலில் இருந்தது. அதை கொஞ்சம் இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. பட் இதுலேயுமே ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் தென்படுது அப்படிங்கிறதுனால அந்த குறையை மன்னிக்கலாம். அதே மாதிரி சரத்குமார் அண்ட் தேவயானியோட ஏஜ்டு மேக்கப் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதலாகவே இருந்தது. அந்த ப்ராஸ்தட்டிக்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த இளமை காட்சிகளுக்கும் இந்த ஃபீட்பேக் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் இந்த குறைகள்லாம் தெரியாதவாறு எல்லா கேரக்டர்ஸும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நெகட்டிவை மறக்கடிக்க வச்சிருது. அதே மாதிரி பர்சனலி செகண்ட் ஹாஃப்ல அந்த கோர் பிளாட்டான வீடு வாங்குறதை விட்டுட்டு கொஞ்சம் வேற இடங்கள்ல கதை போயிட்ட ஒரு ஃபீலுமே இருக்கு. செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி பேசுறாங்க, கேரியர் ஜேர்னிஸ் பற்றி பேசுறாங்க. இது எல்லாமே இந்த வீடு வாங்குற கனவு அப்படிங்கிறது கொஞ்சம் டிவியேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற உணர்வு இருக்கு. பட் அதுவுமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த குறையும் மன்னிச்சிடலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான மெலோ டிராமா. அதை சிறப்பாகவும் கொண்டு வந்திருக்காங்க திரையில. அதுக்கு காரணம் அந்த 4 ஆக்டர்ஸோட 4 மெயின் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி 4 டிராகன் டெம்ப்ளேட்ல இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸையும் ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலே டோட்டலா இந்த படத்தை ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியும் நான் ரேட் பண்றேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.